ஹாய்ங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து சடனாக சரி நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். சரி மணப்பாடு போவோமான்னு கேட்டாப்புல. சரி ஓகே. கிளம்புவோன்ட்டு நாங்களும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி ஒரு 4:00 போல் கிளம்பிட்டு சரி நம்மளும் வீடியோ விலாக் எடுத்துகிட்ருக்கோமே, சரி நம்மளும் இப்போ நம்ம போகிறத அப்படியே வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம ஷார்ட் ரூட் இருக்குது. ஆனால் சரி நம்ம வந்து ஈசிஆர் ரோட் வழியாக போவோம். அங்கே கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நாங்களும் எங்கள் ஊர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டே இருந்தோம். போயிட்டு கரெக்டாக நவலடியிலேருந்து ஈசிஆர் தான் ஃபுல்லாகவே. அங்கேருந்து அப்படியே போயிட்டு ஜாலியாக ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முன்னாடி தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எந்த ஊர் வழியானா நவலடி, அப்புறம் என்ன சொல்கிறது, ஓவரி வழியாக தான். ஓரி நாங்கள் இன்னும் திசைநெல்லி வழியாகவும் போகலாம். இது வந்து சரி இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே கடல் எல்லாமே தெரியும். அவ்வளோத்துக்கு ஈஸியாக சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஓரி. அப்புறம் இங்கே இந்த கோயிலும் நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ எடுத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நாங்களும் சரி சடனாக தாங்க இந்த பிளான் போட்டது. பேசிட்டு தான் இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வந்து சரி ஓகே மணப்பாடு போவோமா அப்படின்னு கேட்டாப்புல. சரி நம்மளும் போவோம். சரி போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு அப்படி பேசிக்கிட்டே போனோம். பேசிகிட்டே போனதில் இந்த ஃபுல்லாகவே மரங்க. என்ன சொல்கிறது, அப்படி இயற்கையாக அப்படி என்னது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படி சூப்பராக என்ன சொல்கிறது, நல்லா ரசிச்சிட்டே போகலாங்க. இந்த மாதிரி இடம்லாம் என்ன சொல்கிறது, இந்த கடல் சைட்லாம் அப்படியே இந்த பச்சை பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான் பார்க்குறது. ஆனால் இங்கே திருநெல்வேலியில் அப்படி சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் பாதி நம்ம மணப்பாடு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான் நினைக்கிறேன். பாதி திருநெல்வேலியும் பாதி தூத்துக்குடியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டோம். அந்த குட்டம், அப்புறம் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஒரு ஆடு வந்து குறுக்கால வந்துருச்சு. அதுக்கப்புறம் போயாச்சு. பார்த்து ஸ்லோவாக போயிட்டோம். அப்புறம் இந்த குட்டம், கூட்டப்பனையா கூட்டப்பனை இல்லை பெரியதலை நினைக்கிறேன். பெரியதலை வழியா இங்கே பெரியதலை வந்துட்டோம். பெரியதலைக்கு அடுத்து பெரியதலைன்னு வந்தோன்னே ஒரு யூடியூபரு, அது உமன் யூடியூபர் தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க பேரை சொல்லலை. சரி ஓகே அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 பசங்க பைக்கில் அப்படி முன்னாடியே போயிட்டே இருந்தானுங்க. போயிட்டே இருக்கும்போது எங்களையும் பார்க்கல. அடுத்து நாங்கள் அவங்கள பார்த்துட்டு சரி அவங்க முன்னாடியே போனோம். பார்த்தா முன்னாடியே போயிட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் சரி அவங்களையும் காட்டலான்ட்டு வீடியோவில் நாங்கள் அவங்களே எடுத்தோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சரி அவங்களும் கை காட்டிட்டு சேனல் நேம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டானுங்க. எங்களுக்கு வேறு ஒரே சரியாயிருச்சு. நான் வேறு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இல்லை நம்ம வந்து காட்டிட்டோன்னா ஐயோ என்னடா இவங்கள்ட்ட சப்ஸ்கிரைபும் ஒன்றும் இல்லையே எப்படின்னு காட்டுவாங்கன்னு நாங்களும் சொல்லலைங்க. அப்படியே வந்துட்டோம். சரி ரோடுமே இதுக்கப்புறம் இந்த பெரிய தலைக்கு அப்புறம் ரோடுனா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கே பார்த்தா என்னடா இப்படி வேறு லெவல்னு சொல்லப்போனால் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அடுத்து இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் வேலி, அது என்னன்னு தெரியல, எல்லோ கலரில் இருந்துச்சு. நாங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஓரளவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா எண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் அநேகமாக இது வேறு எதுக்காட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்காக தெரியலை. சரி நாங்களும் அப்படி பார்த்துட்டு ஆனால் ரோடுக்கு குறைய சொல்ல முடியாதுங்க. நல்லா போகலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பனைமரம் வியூ சூப்பராக இருந்துச்சு. அது மணப்பாடு 0.6 கிலோமீட்டர் அப்பாடா வந்துருச்சு ஒரு ரெடியான்ட்டு நாங்களும் வந்துட்டோம். சரி இதுக்கப்புறம் வீடியோஸு இல்லை கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதில் ஃபுல் விலாக் நாங்கள் மணப்பாடு உள்ளே போய் காட்டுறது எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாய். தேங்க்யூ. பாருங்கள் சூப்பராக இருக்கும்.